ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான் சாப்டர் 22 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் ஓப்பன்லேயே இவ்வளோ இங்கே தான் இருக்காளா, போச்சு போன்னு சொல்ல இந்த மூஞ்செல்லாம் நான் மறக்கவே மாட்டேன், மறக்கிற மூஞ்சாடா இதுன்னு மோமோ சொல்கிறா. அந்த ஏலியன்ஸும் அந்த மான்ஸ்டர் எங்கே போச்சு, இவளை தடுக்க சொல்லி தானே அந்த மான்ஸ்டரை அனுப்பி வச்சோம், ஆனால் அதோட அதுக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலைன்னு சொல்ல ஐராவும் என்னை யார் வந்து காப்பாற்றிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனால் நீ காப்பாற்றி நான் பொழைக்கணும்னு இருக்குது பார்த்தியா, எல்லாம் என் நேரம்னு சொல்ல மோமாவும் இது அந்த ஆக்ரோபட்டிக் சில்கி தானே, இது இங்கே என்ன பண்ணுதுன்னு குழம்பி போய் நிற்க உக்கரணும், நீ வந்துட்டியா மாமா, உன்னை கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்னு சொல்ல வாயை மூடுறான்னு மோமாவும் கத்துறா. ஐராவும் நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என்னோட டக்கக்கூரா செல்லத்தை மட்டும் உனக்காக விட்டு தர மாட்டேன்னு சொல்ல மோமாவும் அவள் இப்போ டக்கக்கூரான்னு நான் சொன்னா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துடுறான். அந்த ஏலியன்ஸோ இதுதான் நமக்கான நேரம்னு சொல்லி ஐராவையும் ஒக்கரோனையும் பார்த்தீங்கன்னா தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி லாக் பண்ணிடுறாங்க. ஐராவும் உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி எங்களை காப்பாதுன்னு சொல்லி கத்துறா. இந்த சைடு ஒக்கரோனும் மிஸ் ஐயாசேன்னு கத்துறான். ஸோ அந்த ஏலியன்ஸும் இதுதான் நமக்கான நேரம், அந்த பாக்ஸிங் மாஸ்டரை எழுப்பிடுன்னு சொல்ல அங்கேருந்த ஒரு ஏலியன்ஸ் அவனை எழுப்ப ட்ரை பண்ணுது, ஆனால் அவன் ஏஞ்சிருக்கவே இல்லை. அந்த ஏலியன்ஸும் ஏஞ்சி சண்டை போறான்னு சொல்ல அந்த பாக்ஸிங் மாஸ்டர் எழுந்து நிற்கவே தெம்பு இல்லையா, எங்கேருந்து சண்டை போடான்னு கேட்க தெம்பு தானே இப்போ எப்படி வருதுப்பான்னு சொல்லி ஒரு சிரன் மாதிரி எடுத்து அந்த பாக்ஸிங் மாஸ்டரோட தலையில இன்ஜெக்ட் பண்ண அந்த பாக்ஸிங் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவைக்கின் ஆகுது. ஸோ அவைக்கினான அந்த பாக்ஸிங் மாஸ்டர் அந்த ஏலியன் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அந்த பிஸ்னஸ் மேனும் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த பவர்ஸை 24 hours தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்குள்ளே உங்களோட கதையை நான் முடிச்சிடறேன்னு சொல்லி ஏரில் தான் ஒரு பஞ்ச் கொடுக்குது. அந்த பஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஐராவும் ஒக்கரோனும் பறந்து போய் விழுகிறாங்க. அந்த ஏலியன்ஸும் அவங்கள விடாத அவங்கள கொண்டுன்னு சொல்ல சடனாக மோமம் உள்ள போந்து அந்த பேரை மட்டும் இன்னொரு வாட்டி என் முன்னாடி சொல்லாதன்னு சொல்ல அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற 2 பேரும் பிரச்சனை இல்லை, இவ தான் நமக்கு பிரச்சனை, இவ ரொம்ப பவர்ஃபுல், இவரால் நம்மளுடைய பவர்ஸை ரிப்பிள் பண்ண முடியும்னு சொல்ல ஐராவும் என்ன தைரியம் வந்து நீ என்ன வீக்கானவன்னு சொல்லுவ, என்னோட வரலாறு என்னன்னு தெரியுமா உனக்குன்னு சொல்ல இந்த சைடு ஒக்கரணும் என்ன ஒரு ஏமாற்றம்னு சொல்றான். ஐராவும் அந்த பிஸ்னஸ் மேனோட தலையிலே அட்டாக் பண்ண அந்த பிஸ்னஸ் மேன் அந்த அட்டாக்கை தன்னோட கையாலேயே பிடிச்சி ஐராவை தூக்கி சீலிங்லேயே அடிச்சு ஒரு ரிவெஞ்ச் ஒன்று கொடுத்துட்றான். மோமாவும் என்னால் அந்த அட்டாக்கை பார்க்கவே முடியல, இவ்வளோ வேகமான அட்டாக்கான்னு சொல்லி கத்த திருப்பி அவன் ஐராவை அட்டாக் பண்ண வர இந்த வாட்டி ஒக்கரன் உள்ள பூந்து ஐராவை காப்பாத்திடுறான். இதை பார்த்த மோமோ அடிப்படலையான்னு சொல்லி ஷாக்ல நிற்க ஒக்கரனும் என்னால் அவனோட அட்டாக்ஸை பார்க்க முடியுதுன்னு சொல்கிறான். ஐராவும் ஒக்கரனும் சேர்ந்து சண்டை போட நீ என்னையா வீக்குன்னு சொல்கிற, நீ என்னோட பவர்ஸுக்கு மதிப்பு கொடுத்துருக்கணும், நான் உன்னோட வீக் ஸ்பாட்லேயே அடிச்சு உன்னை கதற விடுறேன்னு சொல்லி ஐரா அந்த பிஸ்னஸ் மேனோட வீக் ஸ்பாட்லேயே அடிக்க அந்த பிஸ்னஸ் மேனும் கதி கலங்கி போகிறான். மோமோவும் க்ளோஸ் ரேஞ்சில் ஃபைட் பண்ணாதீங்க, பிரச்சனை ஆகிட போது தள்ளி நின்று ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லி வார்ன் பண்ண உனக்கு என்ன வயிற்றுச்சலாக இருக்கான்னு ஐரா கேட்க மோமோவும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கத்த இந்த சைடு ஒக்கரணும் அது ஒரு நல்ல அட்வைஸ் மோமோன்னு சொல்கிறான். இதுக்கு இடையில ஐரா டக்கக்கூரா சில்லன்னு சொல்ல மோமோ மறுபடியும் கீழே விழுந்துடுறா. ஸோ மறுபடியும் அந்த ஏலியன்ஸ் தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒக்கரனையும் ஐராவையும் லாக் பண்ண மோமோவும் அவங்கள காப்பாற்றிட்டு நீ இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக செத்து போயிடுவோன்னு சொல்ல என்னை மன்னிச்சிடுங்க மிஸ் ஐயாசேன்னு ஒக்கரன் சாரி கேட்குறான். ஐராவும் உன்னோட பவர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லி கத்துறான். அங்கே இருந்த ஏலியன்ஸும் இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான், இவனோட 60% ஆர்கன்ஸை எடுத்துக்க வேண்டியதுதான் சொல்ல அந்த பிஸ்னஸ் மேனும் என்னை வச்சு என்ன விளையாடுறீங்களான்னு கத்துறான். திடீர்னு அங்கே இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வலிக்கி விழுறாங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் மொத்தமே தண்ணியால் நிரம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ ஷோவோட ஆதார சக்தியான எல்லாருமே ஆழத்துக்கு போயிட்டு இருக்க எல்லாருமே நீச்சல் அடிச்சு மேற்பரப்புக்கு வந்ததும் ஒக்கரன் வந்து என்னோட காலை தரையிலே வைக்க முடியலையேன்னு கத்துறான். இந்த சைடு ஐராவும் யார் அந்த இடத்துல தண்ணி வந்து ஊத்துனதுன்னு சொல்லி அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க மோமோவும் பக்கத்தில் இருந்த செவுத்தெல்லாம் தொட்டு பார்க்குறான். ஆனால் அந்த செவுருமே தண்ணியால் நிரம்பப்பட்டிருக்கு. ஸோ திடீர்னு மோமோ தனக்கு கீழே ஒரு விஷயத்த கவனிக்கிறா. யாருடான்னு பார்த்தீங்கன்னா மணக்கண்டா மாப்பிள்ள தேனியில் இருந்துன்ற கதையா அந்த ரிவர் மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துருச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ன்றது முடியுது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ்.